ஹாய். வாங்க சார். போன வாட்டி நான் லேட்டா வந்தேன்னு சொல்லி இந்த வாட்டி நீங்க லேட்டா வந்திருக்கீங்களா? நான் லேட்டா வந்தேனா? அடி பாவி, 7 மணிக்கு வரேன்னு சொன்னேன். இப்போ மணி என்னாவது? நீயே பாரு. 7:02. லேட்டு தானே? ஓ, இப்போ நாங்க 2 நிமிஷம் கழிச்சு வந்ததும் அன்னைக்கு நீ 1 மணி நேரம் கழிச்சு வந்ததும் ஒண்ணா? சரி, அதை விடு. நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லி பாப்போம். சர்ப்ரைஸா? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. எப்படி? சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு. ஓய், இதான் நம்ம பிளானோடைய முதல் படி. இல்ல கடைசி படி. இந்த வாட்டி மிஸ் ஆகாது பிரியா, ஆகவே கூடாது. பக்காவா பிளான் போட்டு மத்தியானம் புக் பண்ணிருக்கேன். நாளையில இருந்து அரசப்ப வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்ல எடுத்து வச்சுட்டு ஃப்ளைட் கிளம்புற அன்னைக்கு சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா? டிக்கெட் போட்டாச்சு. இனிமே அந்த பைலட்டை நினைச்சா கூட நம்ம கல்யாணம் நிக்கிறத தடுக்கவே முடியாது. ஏய், என்ன சந்தோஷத்துல தலகால் தெரியாம குதிப்பேன் பார்த்தா உம்முன் இருக்க. ஹலோ மேடம், உங்களதான். என்னாச்சு? ஏய் பிரியா, பிரியா நில்லு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் படிச்சிட்டு ஓ, இருக்கேன். அதென்ன முக்கியமான விஷயம்? எல்லாம் உங்களை பத்தி தான். என்ன, எங்களை பத்தியா? ஆமா, பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு படிச்சிட்டு இருக்கேன். அட பாவி, இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வேற வழி? ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்ல ஃபுட்பால் மேட்சோ இப்படிதான் முடிய போகுதுன்னு அப்படி இப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லிடலாம். ஆனா இந்த பொண்ணுங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சுத்தமா கெஸ் பண்ணவே முடியல. அதான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சாவது கொஞ்சமாவது பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்குறேன். ஏண்டா உனக்கு அப்படின்னு நிலைமை இப்போ? இல்ல, பிரியாவை பார்த்தேன். சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்ட மேட்டரை அவகிட்ட சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து காட்டுறேன். சரி, அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம போயிட்டா. ஓ, அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அது இதுன்னு ஃபீல் பண்ணி கண்ணில் தண்ணி வச்சிட்டா. எனக்கு மண்டையே பிச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நெட்ல தேடி டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அவ பண்றது புரிய மாட்டேங்குது, எனக்கு இந்த வீட்ல இருக்கிறவ பண்றது புரிய மாட்டேங்குது. எவ பண்றது? அதான் நம்ம அத்தை மக. யாரு, அரசியா? அவளேதான். ஏன், அவளுக்கு என்ன? அவளுக்கு என்னவா? அவ நடவடிக்கைலாம் சுத்தமா சரியில்லடா. ஏன், அவ என்ன பண்ண? உன்ன? டேய், என்ன ஒண்ணு பண்ணலடா, உன்னதான். என்ன பண்ணா? நேத்து நான் பாக்குறேன், உன் ரூம்ல போய் நின்னுட்டு உன் ஷர்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. டேய், அது ஏதோ சின்ன புள்ள கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அத போய் கிறுக்குத்தனமா தான் பண்றா. ஆனா இப்படி கிறுக்க ஆரம்பிக்கிற விஷயம்தான் கடைசியில பெரிய தலைவலியா போய் முடியும். எனக்கு என்னமோ சரியா படல. கொஞ்ச நாளா அவ பேச்சு நடவடிக்கை எல்லாமே வேற. நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. அன்னைக்கு வேற உனக்கு மட்டும் விருந்தாக்கி போட்டா. ஐயோ ரேவதி, என்னாச்சு உனக்கு? அவ ஏதோ சும்மா ஜாலியா இதெல்லாம் பண்றா. அது போய் எப்படி உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அரசி, அரசி, மாமா, இங்க வா.
ம். சொல்லுங்க மாமா. என் சட்டையை போட்டு பார்த்தியா நீ? அது சொல்லு அரசி, என் சட்டையை நீ போட்டு பாத்தியா? ஆமா மாமா, சும்மா கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். சைஸ் கொஞ்சம் லூஸா இருந்திருக்குமே. அதுவும் கை, இடுப்பு, ஷோல்டர்ல ரொம்ப லூஸா இருந்திருக்குமே இல்ல? பின்ன அதை எப்படி போட்டுட்டு சுத்துவ நீ? சேது படத்துல விக்ரம் கூடவே ஒரு பைத்தியக்கார அக்கா சுத்தும்ல, அதே மாதிரி ஆக போற. இல்ல மாமா, நான் வேணா டைலர் கிட்ட கொடுத்து ஆல்டர் பண்ணிக்கவா? பாத்தியா, வீட்லயே ஒரு ஃபேஷன் டிசைனர் வச்சுக்கிட்டு டெய்லர்கிட்ட போகணும்னு சொல்ற. சரி, நீ ஒன்று பண்ணு, சாயங்காலம் போல ரூமுக்கு வா, அந்த சட்டையை போட்டு பார்த்து உனக்கு அளவு எடுத்து சும்மா நறுக்குன்னு உன் சைஸுக்கு அதை மாத்தி கொடுத்துட்றேன். ஓகேயா? சட்டை மட்டும் போதுமா இல்ல பேண்ட் வேற ஏதாவது? இல்ல இல்ல, வேணும்னா சொல்லு, அதையும் அப்படியே உனக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுத்துறேன். போங்க மாமா. சரி சரி, இனிமே சட்டை வேணும்னா நான் இருக்கும் போதே வந்து கேட்டு வாங்கிக்கோ. என்ன, நானே என் கையால உன் சைஸ்க்கு மாத்தி கொடுத்துறேன். யாரும் இல்லாத போய் என் ரூம்குள்ள வந்து அப்படியெல்லாம் நீ பண்ணாத. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. நம்மளை பத்தி நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. சரிங்க மாமா. ரைட்டு, என்ன போதுமா? மேட்ரு சால்வ் ஆயிடுச்சா? இதுக்கு போய் இல்ல சரவணா. அம்மா இந்த வரமா. என்னாச்சு? எதுக்கு அவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? தெரியல, அப்பாதான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி உடனே வர சொன்னாரு. நான் எதுக்குன்னு கேட்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரியா, யாருமா? அப்பா, சரவணன் வந்துட்டாருப்பா. உள்ள கூட்டிட்டு வாமா. வாங்க. மாமா, என்ன வர சொன்னீங்களா? மாப்பிள்ள, நேற்று காலையில் எங்க இருந்தீங்க? காலையில் கோவிலுக்கு போயிருந்தீங்களா? மாமா, கோயிலுக்கு தானே போயிருந்தீங்க? ஆமா மாமா. எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? நம்ம ஆளுங்க சில பேரு உங்களையும் பிரியாவையும் கோவில்ல பார்த்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வெளியில சுத்திட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நாம தப்பா நினைக்கலனாலும் ஊர்வாயை மூட முடியுமா? அதை யோசிக்கணும்ல. என்ன மாப்பிள்ள, அமைதியாயிட்டீங்க? கோயிலுக்கு போனீங்க தானே? மாமா, அது வந்து என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? ஆமா. இந்த ஊர்க்காரனுங்க எப்பவுமே இப்படிதான் மாப்பிள்ள, காதலுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டானுங்க. உங்க அப்பா மாதிரி நிச்சயமானவங்க நீங்க, உங்களையே வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப பரவாயில்ல மாப்பிள்ள, எங்க காலத்துல எல்லாம் இன்னும் மோசம். அப்போ நானும் பார்வதியும் காதலிச்சோம்ல, எங்கேயாச்சும் ஒரு நிமிஷம் சந்திச்சு பேசினா யாராவது பாத்துருவாங்களோன்ற பயத்தோடவே இருக்கணும். உங்க அப்பா தான் அப்ப எல்லாமே. ஊர்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா நடந்துச்சுன்னா உடனே அவரு காதுக்கு போயிடும். நாங்க சந்திச்சு பேசின ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயத்தோடவே தான் இருப்போம். இப்ப நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஒரு போன் அடிச்சு பேசிடுறீங்க, நேர்ல பார்க்கலாமான்னா வர சொல்லிடுறீங்க.
ஆனா அப்பெல்லாம் ஒரு ஃபோன் கூட கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னா கூட நேர்ல பார்த்து தான் சொல்ல முடியும். ஆமா சரவணா, நேர்லயும் அடிக்கடி பார்க்க முடியாது. வாரத்துல ஒரு வாட்டி கோவில் குளம்னு எங்கேயாவது சந்திக்கலான்னு பேசி வச்சுக்குவோம். அங்கதான் நாங்க பாத்துக்குவோம். ஒருத்தர் வர்ற வரைக்கும் இன்னொருத்தர் காத்துக்கிட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் ஒருவேளை அவங்களால வர முடியலனா அதோட அடுத்த வாரம் தான் மறுபடியும் அவங்கள பார்க்க முடியும். இடையில வெளியில எங்கேயாச்சும் பார்ப்போம். ஆனா அப்ப கூட எங்களால பேசிக்க முடியாது. ஆளுகளா கூடவே இருப்பாங்க. மாப்பிள, யாருக்கும் தெரியாம காதலிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மாப்பிள. அப்பெல்லாம் ஒரு படத்துக்கு போகணும்னா கூட எவ்வளவு திட்டம் போடுவோம் தெரியுமா? நீங்க என்னடானா போன்ல 2 டிக்கெட்டை போட்டுட்டு படத்துக்கு கிளம்பிடுறீங்க. அப்ப அப்படியெல்லாம் கிடையாது மாப்பிள. டூரிங் டாக்கீஸ் தான். அதுக்கும் சேர்ந்து போயிட முடியாது. ஊர்க்காரங்க அம்புட்டு பேரும் இருப்பாங்க. 2 பேரும் தனித்தனியா போற மாதிரி போய் அங்கதான் சந்திச்சுப்போம். அதுவும் படம் முடியற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். அப்ப நாங்க அன்பேவா படத்துக்கு போயிருந்தோம். யாராச்சும் பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்து நாங்க அந்த படத்தை பார்த்தோம். என்ன படம்யா! ஈஸ்ட்மெண்ட் கலரு. வாத்தியாரு பெட்டிய தூக்கிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வருவாரு பாருங்க. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. மாப்பிள, அந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல மாமா, எம்ஜிஆர் படம் தானே? ஆமா. அது பார்க்க சான்ஸ் கிடைச்சதில்ல. என்ன படம் தெரியுமா மாப்பிள? பாட்டெல்லாம் முத்து முத்தா இருக்கும். இப்பயும் பாடுறாங்களே, ஒன்னும் புரியாத பாட்டா. அதுல ஒரு லவ் சாங் வருமே பார்வதி, வாத்தியாரு குதிரை வண்டியில போற மாதிரி. என்னங்க நீங்க? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை மூடுதே வெட்கம். மாப்பிள, எங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கும் இல்ல பார்வதி? சும்மா இருங்க. நம்ம முத தடவை பார்த்த படம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? அதை எப்படி மறப்பேன்? அவளுக்கென்று ஒரு மனம், ஜெமினி கணேசன் படம். மங்கையரில் மகராணி, மாங்கனி போல் பொன்மேனி, எல்லையிலே கலைவாணி, என் உயிரே யுவராணி. பயங்கரமான லவ்வா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் மாப்பிள்ள சொல்றேன், காதல் பண்ற காலத்துல காதலை பண்ணிடுங்க. ஊர்க்காரனுங்க 1000 சொல்லுவானுங்க, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அப்புறம் பருதி, நீ எப்ப காதலிக்க ஆரம்பிக்க போற? டேய், அவன் காதலிச்சிட்டாலும் ஏண்டா நான் எப்படி லவ் பண்ணுவேன் தெரியுமா? என் பையனா நீ? உனக்கு கொஞ்சமாவது லவ் வருதா? அதெல்லாம் வரும் 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 வரும்னு உட்கார்ந்துட்டு வயசு போயிடும். அப்புறம் 40 வயசுல தான் லவ் பண்ணணும். போ, அவளுக்கென்று ஒரு மனம். அந்த படத்தை பார்த்து எப்படி லவ் பண்றதுன்னு கத்துக்கோ. ஜெமினி கணேசன் படத்தை பார்த்தா பல்லு போன கிழவனுக்கு கூட லவ் வரும். மச்சான், அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு பாத்துருவோம். மாமா வாங்க. எங்கம்மா கூட்டிட்டு போற? வந்து பாருங்க உங்க மாப்பிள்ள என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? ஒண்ணுல மாமா, நீங்க உங்க லவ் பத்திலாம் சொல்லும் போது நீங்க படம் பார்த்தது பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னீங்கல்ல, அதான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு. புரியலையே மாப்பிள்ள. மாமா, படம் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கு தான் இந்த செட்டப் எல்லாம். எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. இல்ல பார்வதி? ஆமாங்க.
அதெல்லாம் இப்படிதான் மாப்பிள்ள. ஏதாவது திருவிழான்னா வீட்டுக்கு வீடு நன்கொடையை வாங்கிட்டு போய் தெருவுக்கு தெரு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒரு தெருக்காரங்க கூத்து போட்டாங்கன்னா இன்னொரு தெருக்காரங்க டிராமா ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க இந்த மாதிரி படம் போட ஏற்பாடு பண்ணுவாங்க. தெருவுல ஸ்கிரீனை கட்டினா போதும், ஊரே அங்கதான் நிக்கும். பார்வதி, அப்பெல்லாம் நீ எப்படி அவ்வளோ தைரியமா படம் பார்க்க வந்த? உங்களை பார்க்கத்தான். அப்ப ஏதோ தோணுச்சு, அப்படியே வந்துட்டேன். மா, அதுக்கு பேர் தான் லவ். ஏய், சரி, படத்தை போட்டுடலாமா? மாப்பிள ஆ? பருதி இன்னும் வரல மாப்பிள. வரலையா? லேட் கமர், சீக்கிரம் வாடா. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மச்சான், என்ன மச்சான் நீங்களும் இப்படி லேட்டா வந்தா எப்படி? எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க தான் படமே போடுறோம். அதான் வந்துட்டோம்ல. சரி சரி, உட்காருங்க வாங்க. ஏய் லைட், வந்து உட்காருங்க. ஆ. பருதி, நீ முன்னாடி போய் உட்காரு. உட்காருமா. ம். ஆ. கண்ணா, இப்ப மணி என்ன? 7 இருக்குன்னு நினைக்கிறேம்மா. 7. கடியாரத்தை சரியா பாரு. 8:15 ஆயிடுச்சு. இப்படி மணி போறது கூட தெரியாம வேலைக்கு சாப்பிடாம சதா பென்சிலும் பேப்பரும் ஸ்கேலுமா உட்கார்ந்து கிரிக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அம்மா, இது கிறுக்கல் இல்ல, கலை. அழகான வீடுகள் கட்ட புதுசு புதுசா பிளான்கள் போட்டுட்டு இருக்கேன். நீ வீடு கட்ட பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, நானும் உங்க அப்பாவும் வீடு மங்களகரமா இருக்கணும் பிளான் போட்டு. என்ன மாமா, 4 வருஷமா எங்க படம் எப்படி இருக்கு? பிளான் வர மாட்டேங்குது. சூப்பர் மாப்பிள்ள. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாம்மா? பிரியா, படம் எப்படி? அந்த படத்தை விட உன் படம் தான் பயங்கரமா ஓடுதுடா. அது எப்படி கிடைச்ச கேப் எல்லாம் ஸ்கோர் பண்ற? எல்லாரும் ஃபேமிலி எப்படி படம் பார்க்கறதுல எப்படி நடக்கும்? நம்மளா உருவாக்கிட வேண்டியதுதான். எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாரு. ஆண்டாலே, படம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல? ரொம்ப நாளெல்லாம் இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆமால. சரி, இனிமேல் வாரம் வாரம் படத்துக்கு போறோம், சரியா? இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சாக்கு சொல்லுவீங்க. கரெக்டு தான். வேலை வேலைன்னு பொண்டாட்டிய லவ் பண்ண மறந்துட்டேன். இனிமேல் எப்படி லவ் சொல்றேன்னு பாரு. பாப்போம் பாப்போம். என்ன இங்க வந்துட்ட? சும்மா காத்து வாங்கலான்னு. அங்க வராத காத்து இங்க வருதா? அங்க பாரு, அங்க எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்ன மனுஷயா, வாழ்ந்திருக்காருல அந்த காலத்துல. எங்க அப்பா தானே, அவரு இவ்ளோ ஜாலியான ஆளுன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். யார சொல்ற? எங்க அப்பா தான். ஹலோ, நான் ஸ்கிரீன்ல இருக்கிறவரை சொல்றேன். என்ன மனுஷன், அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காரு பாரு. சரி சரி, உங்க அப்பாவும் வாழ்ந்திருக்காரு, அவரும் மாஸ் தான். போதுமா? சரி, என்னைக்காவது நீ உங்க அப்பாவை இவ்ளோ சந்தோஷமா பார்த்திருக்கியா? நிறைய தடவை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சரின்னு சொன்னதும் அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாரு. அதை பார்த்ததுல இருந்து தான் நான் இன்னி வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இந்த கல்யாணத்துல வெறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாம இருக்கேன். நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஹோப் கொடுத்துருக்கோம்ல, உனக்கு என்ன தோணுது? நல்ல விஷயம் தானே.
அது நம்ம பிளான் பண்ண கொஞ்ச நாள்ல தானே, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டைம், நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ண முடியும், அதான் நடக்க போகுது. ஆனா நம்மளால தானே இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம சந்தோஷத்துக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையா? சரி, அப்போ நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, பரவாயில்லையா? இல்ல சரவணா, ஒரு விஷயம் கிடைக்கணும்னா ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னால விட்டுட்டுலாம் வர முடியாது. உனக்கு எப்படி? எனக்கும் என்னோட பேஷனை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனா இவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் மனசே வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. பிரியா, நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஆனா நமக்காக தானே இது வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அது உனக்கு தெரியலையா? சண்டை, கோவம், கொலைன்னு எப்படி எப்படியோ இருந்த நம்ம 2 குடும்பமும் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பண்ண போற காரியத்தினால இவங்களுக்குள்ள என்ன சண்டை வருமோ, இல்ல இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குமோன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. நியூஸ்ல அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன். இப்ப என் குடும்பத்துக்கே நல்லது யோசிக்காத மாதிரி இருக்கு. நாட்டு மேல சரியான அக்கறை இருக்குன்னு நான் என்னை எப்படி ஏமாத்திக்கிறதுன்னு தெரியல. சில நேரம் பேசாம அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. எனக்கும் 2-3 தடவை அப்படி தோணிருக்கு. தோணும் முதல்ல என்னவியா? சில நேரம் எண்ணுவேன், சில நேரத்தில் எண்ணாம விட்டுருவேன். நானும். எனக்கு சாந்தினி, உனக்கு எம்டி டிவி, வேற எதையும் யோசிக்க வேண்டாம். எல்லாம் போக போக சரியாயிடும். என்னங்க அங்க என்னங்க பார்வை? படத்தை பாருங்க. பார்வதி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் பார்வதி. அதை விடுங்க, படத்தை பாருங்க. அதுங்க சின்ன ஜெர்சுங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்குங்க, அதை போய் பார்த்துக்கிட்டு. கடலா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அது எவ்வளோ ஆழன்றது மனுஷங்களுக்கு தெரியாது. பிரியாவுக்கும் சரவணனுக்கும் இந்த காதல் பயணம் முதலா பிறந்து நட்பா வளர்ந்து இப்போ காதலா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு சுயநலமாக அவங்க பாதையில் போக போகிறாங்களா, இல்லை காதலை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்களா?